கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். அதிலே பரிசுத்த அலங்காரம் என்கிற தலைப்பின் கீழ் சில காரியங்களை பேச பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஆலோசனை தந்ததினாலே இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேக வசனங்கள் பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்தபோது என்னை அன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார். பல முறைகளிலே நானே கர்த்தர், வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் பரிசுத்தத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அலங்காரம்? பல வகை அலங்காரம் இந்த உலகத்தில் நாம் பார்க்கலாம். வெளி அலங்காரம், உள் அலங்காரம். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான காரியம் பரிசுத்த அலங்காரம். சங்கீதம் 96:9 வாசிக்கிறேன். சங்கீதம் 96:9. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். சங்கீதம் 145:21 வாசிக்கிறேன். சங்கீதம் 145:21. என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய நாமத்தை, அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுள். அவர் பரிசுத்தமுள்ளவர். ஆகையினால தேவன் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் எப்படி கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஒருவனும் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஏன் அந்த சூழ்நிலை வந்தது என்றால் மனிதனின் பாவம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் மனுஷனுக்காக சிருஷ்டித்தார். மனுஷனிடத்திலே உறவு கொள்ளும்படி, மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் சிருஷ்டித்த பின்பு மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனால் கீழ்ப்படியாமை என்கிற பாவம் என்ன செய்தது? தேவனை விட்டு பிரித்து விட்டது. தேவனிடத்தில் இருந்த உறவை தடுத்து விட்டது. அதிலும் தேவன் அன்பு கூர்ந்து இரக்கம் பாராட்டி செய்த நன்மைகள் வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து வேதாகம வசனங்களிலே நாம் வாசிக்கும்போது மனுக்குலம் பாவம் கீழ்ப்படியாமையிலிருந்து ஆரம்பித்தது. பல வகை பாவங்களுக்குள்ளே நெருங்கினதுனாலே கர்த்தரை அறிந்து கொள்ளவோ கர்த்தருடைய மகத்துவங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வமோ மனுஷரிடத்திலிருந்து எடுபட்டு போய் பாவ இருள், அந்தகாரம், சாத்தானின் அதிகாரம் உள்ளே நுழைந்து தேவனை சேவிக்கும் ஜனம் மிக குறைவாகிவிட்டார்கள். இதன் காரணமாக தேவன் தம்மையே இந்த உலகத்துக்கு தம்முடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் இந்த உலகத்திலே அற்புதங்களை செய்து வாழ்ந்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த நேர்ந்தது. நம்முடைய பாவங்கள், சாபங்கள், எதிரான சூழ்நிலைகள் அனைத்தையும் இயேசு தாமே சிலுவையிலே சுமந்து அவருடைய முழு இரத்தத்தையும் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிறவர் நம்முடைய உள்ளத்திலே தங்கியிருக்கும் பாக்கியத்தை அளித்திருக்கிறார். கர்த்தரை தேடுவது, கர்த்தரை ஆராதிப்பது, அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? தங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கணும். தேவன் எல்லாம் செய்துட்டார், எல்லாவற்றையும் செய்து முடித்தார். சிலுவையிலிருந்து கர்த்தர் சொன்னது, கடைசியாக சொன்ன வார்த்தை, முடித்தேன், எல்லாம் முடிந்தது. இது அநேகருக்கு தெரியாததுனால
இந்த உலகத்தின் காரியங்கள் நெருக்கும்போது அது தாரும், இது தாரும், அது தந்தா நான் உண்மை நேசிப்பேன், இப்படி சொல்லுகிறவர்கள் தான் இருக்கிறார்களே தவிர, கர்த்தர் இவ்வளவு செய்திருக்கிறார், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்பது தெரியாமல் போய்விடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே பரிசுத்தத்தை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று 1 யோவான் நிருபம் 1:7 சொல்லப்படுகிறது. சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும், பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவும் போது நமக்கு ஒரு சந்தோஷம், இயேசுவின் பிள்ளைகளாக இணைக்கப்பட்டு விட்டோம் என்கிற சந்தோஷம். இதே சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை தொடர வேண்டும். அதை தொடர்ந்து எப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதாகம வசனம் நமக்கு ஏராளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனால் கிடைக்கப்பெற்ற ஈவு என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய முயற்சியினாலோ நம்முடைய சுய பக்தியினாலோ எதையும் சாதித்து கொள்ளவில்லை. இயேசு நமக்கு பாராட்டின அன்பினாலே, கிருபையை கொண்டு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினாலே அவருடைய நாமத்துக்கு மகிமை, அவருடைய நாம புகழ்ச்சிக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு பாவம் நீக்கப்பட்ட, பாவக்கரை நீக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்வு தேவை என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படின்னா பரிசுத்த அலங்காரம் என்பது என்ன என்று நாம் பார்க்கும்போது சங்கீதம் 29:2 வாசிக்கிறேன். சங்கீதம் 29:2, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கே செலுத்துங்கள் என்று பல வசனங்களிலே சொல்லப்படுகிறது. அவருக்கு செலுத்தும் போது பரிசுத்த அலங்காரத்தோடு, பயபக்தியோடு. அதில் நான் சொல்லுவேன் என்றால், ஏன் பரிசுத்த அலங்காரம், அது எப்படி என்று சொல்வதற்கு சில காரியத்தை சொல்கிறேன். உலகத்திலே பல அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். எந்தெந்த தலைவர்கள் என்று நான் சொல்லவில்லை, ஏராளமான தலைவர்கள். எந்த ஒரு தலைவரும் நம்முடைய பகுதிகளுக்கு வருகிறார் என்று அறிவிக்கப்பட்டால் சும்மா என்றைக்கும் இருந்த மாதிரியாக இருப்பாங்க. அங்கே எவ்வளவு செலவு பண்ண வேண்டுமோ பொருட்படுத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு அலங்காரங்கள் செய்து வரவேற்பு கொடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு வாழுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவ்வளவு பெரிய தேவன். எவ்வளவு பெரியவர்! வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. நீங்கள் கட்டுகிற ஆலயம் எவ்வளவு பெரிது கட்டுவீங்கன்னு சொல்கிறார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் தேவன் தங்கும் ஆலயம். அந்த தேவன் யார்? அவர் பெரியவர். இந்த உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அவர் சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிகர். ஏசாயா 9:6 சொல்லப்படுகிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் சோவரின் காட், சர்வ ஆளுநர். சர்வ ஆளுநர். ஒரு தலைவர், உலக தலைவர் வரும்போது அவ்வளவு மாறுதல்கள் ஏற்படுது என்றால், கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் தங்கியிருக்க நாம் இடம் கொடுத்தவர்கள் எவ்வளவு மாறுதல்! எப்பொழுதும் எல்லா வேளைகளிலும் இந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறது. ஆராதனைக்கு போகும்போது மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் என்னென்ன விஷயங்களிலே செயல்படுகிறோமோ எல்லா நிலைகளிலும் பரிசுத்த வார்த்தை, பரிசுத்த பார்வை, பரிசுத்த நடக்கை நம்மளை செயல்பட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 நாளாகமம் 16:29 வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 16:29,
கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு காணிக்கை அவருக்கு தேவையில்லை. உலகத்தையே சிருஷ்டித்தவர், மனுக்குலத்துக்கு அனைத்தையுமே கொடுத்திருக்கிறவர், என்ன கொடுக்க வேண்டும், நம்ம என்ன கொடுத்தா அது சரியா இருக்கும், ஈடாகும், ஒன்றுமே இல்லை. அவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக உலகத்திலே ஆண்டவரை சேவிப்பதற்காக என்ன தியாகம் அனுபவிக்க வேண்டி வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் அளவுக்கு எந்த காரியங்களை நாம் செய்ய முடியுமோ அதுதான் உண்மையான காணிக்கை, உள்ளத்திலிருந்து வருகிற காணிக்கை. அதிலிருந்து நம்ம வருமானத்தில் ஒரு காணிக்கை கொடுக்குறோம், அது ஈடாகாது. கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறவைகள் ஈடாகாது. நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா, அவர் துதிக்கு பாத்திரர் என்று அவரையே துதிக்கிறோமா, அவருக்கு மகிமை மகத்துவம் கனம் அவருக்குரியது என்று சொல்லி கருத்தாய் அவரை சேவிக்கிறோமா என்பதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். தாழ்மை, அர்ப்பணிப்பு, மரியாதை, கர்த்தருக்கு செலுத்தும் கனம், நடுக்கத்துடனே அவரை சேவியுங்கள். நடுக்கம்னா அடிச்சு போடுவாரோ, நொறுக்கி போடுவாரோ, அந்த விதமான நடுக்கம் அல்ல. அவர் பெரியவர், அவர் மகிமை நிறைந்தவர், நம்ம உள்ளங்களில் தங்கியிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகள், நமக்குள்ளே நாம் சாட்சிகள், வெளியே நடந்து செல்லும்போது நாம் சாட்சிகள். அந்த பரிசுத்தம் ஜனங்கள் பார்க்கும்போது இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று ஜனங்கள் கண்டு கண்டிப்பாக கர்த்தரை சேவிப்பதற்கு ஏதுவாகும். இன்னும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்ன என்றால் நெருங்கிய உறவு. இயேசு நம்ம சும்மா பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வாயால் சொல்லி துதிக்கிறது போதாது. நெருங்கிய உறவு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அன்பு கூர்தல், ஒருவரிலொருவர் அன்பு கூர்தல், எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற ஒரு அனுபவம், இதெல்லாம் நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நீதி நிறைந்த வாழ்க்கை, மகிமை மகத்துவம் நிறைந்த வாழ்க்கை, கர்த்தருடையவர்கள் என்கிற பயபக்தி. நாம் வித்தியாசமானவர்கள், அதனால பெருமை அல்ல, மேட்டிமை அல்ல. நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், அவர் உன்னதமானவர் என்பதை வெளியே காட்டுகிறதான பிரதிபலிக்கிற ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. நெருங்கிய உறவு, உலகத்தை வெறுக்கிற வாழ்வு, கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்வு, பாவத்தை விட்டு விலகிய வாழ்வு, கர்த்தருக்கு பயந்து அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை. கர்த்தருடைய வார்த்தை நாம் இத்தனை அதிகாரம் வாசித்து முடியணும் என்கிறதற்காக வாசிக்கிறோமா, அல்லது வாசிக்கிறதுல கவனம் செலுத்தி கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார் என்ற வார்த்தைகளை தியானிக்கிறோமா? அதுதான் நமக்கு முக்கியம். கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னும் ஒன்று என்னன்னா, பிறருடைய தவறுகளை நாம் மனதிற்கொள்ளாதபடிக்கு தன் பிழைகளை உணர்கிற மனுஷன் யார் என்று சொல்லுகிற வசனத்தின்படி நம்முடைய பிழைகளை அன்றன்றைக்கு அறிக்கையிட வேணும். சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்ல, ஒரு தப்பு தானே, ஒரு பொய் தானே, ஒரு நேரம் செய்ததுனால ஒரு தப்பு வராது, அடுத்த நேரம் மன்னிப்பு கேட்டு திரும்பலாம். இப்படி செய்கிற அநேகர் கர்த்தர் அதை வெறுக்கிறார். அந்த அளவுக்கு அல்ல. எப்போதும் நம்ம பரிசுத்தமாக இருந்தாலும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். பரிசுத்தமாக்கும் என்பதை கேட்க வேண்டிய அவசியம். நம்மளிருந்து ஆவியின் நிறைவு வெளிப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆவியின் நிறைவினாலே வருவதுதான் ஆவியின் கனிகள்.
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட கனிகள் நம்முடைய வாழ்விலே ஜொலிக்கிறதா இருக்க வேண்டும். ஒரு மரத்திலே கனிகள் இருந்தால் அதை பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஒரு பழம் பறிக்கணும்னு தான் நினைப்பாங்க. இதே போல் நம்முடைய வாழ்விலே கனிகள் ஜொலிக்கும் போது எந்த வகை கனி யாருக்கு தேவையோ அந்த நிலையிலே கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆராதனைகளிலே தேவ பக்தி செயல்படுத்தப்பட வேண்டும். கடமைக்காக போய் ஆராதிக்கிறதல்ல, அவசர அவசரமாக கிளம்பி போகிறதல்ல. தேவைதான். கர்த்தர் பெரியவர், மகத்துவமானவர், அன்பும் இரக்கம் உள்ளவர் என்ற கருத்துடனே அவரை தொழுது கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தம் நம்மளே விளங்கும். துணிகரமாய் பாவம் செய்து வாழுகிற வாழ்க்கை இல்லாதபடிக்கு அர்ப்பணத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன் இப்படி பரிசுத்த அலங்காரம் அவசியம் என்பதை நாம் கவனிக்க இருக்கிறோம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி பல வசனங்கள் இருக்கிறது. லேவியராகமம் 11:44 இருக்கிறது. லேவியராகமம் 11:45 இருக்கிறது. 1 பேதுரு 1:16 இருக்கிறது. நான் பரிசுத்த ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரசங்கி புஸ்தகத்திலே 12:13 சொல்லப்படுகிறது. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுவதை தவிர்த்து கர்த்தரிலும் கர்த்தருக்குரியவைகளிலும் அன்பு செலுத்தி தியாகமாய் வாழுவதையே கர்த்தர் விரும்புகிறார். 1 யோவான் 2:15 சொல்லப்படுகிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று யாக்கோபு 1 சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானிடத்திலே கூட கடிந்து கொண்டு சொன்ன காரியம், உன் தேவனாகிய கர்த்தரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொன்னார். இப்படிப்பட்ட பெரிய தேவனை சேவிக்கும் பாக்கியம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சாத்தான் கர்த்தரிடத்துல நடுங்க வேணும். நமக்கு என்ன பயம்? சாத்தானை பார்த்து பயம். அவன்தான் இப்படி செய்கிறான், சாத்தானால தான் நாங்கள் துன்பம் அடைகிறோம், ஐயோ அப்படியா இப்படியா என்று இல்லை. ஆமென். கர்த்தருக்கு நடுங்கி, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய வசனத்தை நேசித்து, கர்த்தரை தியானித்து, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறாரே. நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், நாம் இருக்கிற நிலையை அவர் அறிந்திருக்கிறாரே. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். தாகத்தோடு கர்த்தரை தேடி வந்து தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தர் உன்னதமானவர். அவருடைய அன்பு உங்களிடத்திலே பிரதிபலிக்க கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர். அவருடைய மகிமை மாறாதது. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா.